அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 10,000 வேர்ல்டு எபிசோட் 227 228 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோம்னா, இவங்க வந்து ஸ்வாட் டூமுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பியிருப்பாங்க இல்லையா, அங்கே தான் முடிஞ்சிருக்கும். இப்போது ஸ்வாட் டூமுக்கும் வந்து சேர்றாங்க. இங்கே ஆல்ரெடி ஏகப்பட்ட அந்த ஹோலி ஸ்வாட்ஸ் இருக்குல்ல, இவனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. நம்ம பறவை மை டியர் லிட்டில் ட்ரெஷர்ஸ் என்னெல்லாம் மிஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குது. ஆனால் அந்த ஸ்வாட்ஸு யாரடா லிட்டில் ட்ரெஷர்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக லின்ஃபங் கிட்ட போகுது. லின்ஃபங் என்ன பண்ணுறான்னா, இந்த ஸ்வாட்ஸ்க்காக டிவைன் லிக்விட் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கான். ஏன்னா அவன் இதுக்கு முன்னாடி ப்ராமிஸ் பண்ணியிருப்பான். ஸோ அதை பார்த்த உடனே அந்த ஸ்வாட்ஸ் எல்லாமே என்ன பண்ணுது, இவனுக்கு நன்றி அப்படிங்கிறத சொல்லிட்டு அந்த ஒரு டிவைன் லிக்விடை குடிக்கிறதுக்காக போகுது. நம்ம பறவை ஏன் ஸ்வாடையும் கொண்டு போட்டோமா அப்படின்னு கேட்குது. போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், அங்கே காட் லெவல் ஸ்வாட்ஸ் இருக்கு இல்லையா, அவங்களுக்குமே அவன் ப்ராமிஸ் பண்ணியிருந்தான். ப்ராமிஸ் பண்ண மாதிரியே அந்த ஸ்வாட்ஸுக்கெல்லாம் டிவைன் லிக்விட் அப்படிங்கிறத கொடுக்குறான். இப்போ நம்ம ஆன்செஸ்டர் என்ன பண்ணுறாரு, இவங்க கிளானில் ஒரு காட் இருக்காங்க, அவரை வெளில கொண்டு வந்தோடனே அவருக்குமே வந்து இந்த காட் லெவல் வாட்டர் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறத கொடுக்குறான். ஏன்னா நார்மல் வாட்டர் ஆஃப் லைஃப் எங்கிட்டே இருக்குது. அவருமே நன்றி அப்படிங்கிறத சொல்கிறாரு. சொல்லிட்டு இப்போ நிலவரம் எப்படிப்பா இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. ஆன்செஸ்டர் என்ன சொல்கிறாரு, நல்ல வேலை லின்ஃபங் இருந்தான், அவன் மட்டும் இல்லைனா பெரும் பிரச்சனையாக இருக்கும், மிகப்பெரிய பிரச்சனையிலேருந்து நம்ம தப்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்ல இந்த மனுஷனும் பார்க்குறாரு. பரவாயில்லப்பா, லக்கியாக நீ இருந்திருக்க, எந்த பிரச்சனை இல்லாமல் முடிஞ்சதே அப்படிங்கிறாரு. இப்போ இவன் கேட்குறான், எதுக்காக டீமன் கிளான் திரும்ப திரும்ப இங்கே வந்துட்டு இருக்காங்க, என்ன காரணத்துக்காக வராங்க அப்படின்னு கேட்குறான். அவர் என்ன சொல்கிறாரு, அவருக்குமே முழுசாக தெரியாது, ஒரு ரூமர் தான். இந்த ஒரு காண்டினென்ட்டில் ஏதோ ஒரு மிகப்பெரிய புதையல் இருக்காங்க, அந்த புதையலை எடுக்கிறதுக்காக தான் அவங்க திரும்ப திரும்ப வந்துகிட்டு இருக்காங்களாம். இப்போ அவருக்கு கேள்வி என்னன்னா, இங்கே வந்து இந்த காட் பார்த்துருக்கு இல்லையா, அது வந்து அழிஞ்சிருச்சு, இங்கே ட்ரூ காடும் யாரும் கிடையாது, அப்படி என்னடா புதையல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. அதான் லின்ஃபங் சொல்கிறான், இல்லை அவங்க வந்து திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்காங்க, ரொம்ப அக்ரெசிவாக வந்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ இங்கே ஏதோ ஒன்று இருக்குது, நம்ம வேரோட இந்த பிரச்சனையை வந்து பிடுங்கி எடுக்கணும்னா உண்மையாகவே இங்கே என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஒரு டீமன் என்ன பண்ணுதுன்னா, சண்டை நடந்த அந்த ஒரு இடத்துக்கு போகுது. அங்கே போயிட்டு என்ன நடந்தது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்குது. ஏன்னா இங்கே தான் வந்து ஆரா அதிகமாக இருக்குது. செக் பண்ணி பார்க்கும்போது இந்த டீமனால் கூட என்ன நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியல. என்னடா யாரா இது அப்படிங்கிற மாதிரி முழிச்சிட்டு இருக்கு. அப்போது ஒருவேளை ஹெவன்லி காடாக இருக்குமோ, நம்ம முதல்ல திரும்ப போய் இந்த ஒரு விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போகுது. அங்கே போய் சொன்ன உடனே அவங்க என்ன யோசிக்கிறாங்க, எப்படி வாய்ப்பே இல்லையப்பா, அந்த ஸ்மால் வேர்ல்டில் இவ்வளோ ஸ்ட்ராங்கஸ்ட் பீப்புள் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதே. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2 இடத்துல டீமன்ஸ் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அட்டாக் பண்ணுறதுக்கு. அவங்கள திரும்ப கூப்பிட்டலாமா அப்படின்னு சொல்லும்பொழுது இல்லை தேவை கிடையாது, திரும்ப கூப்பிட்டா நம்ம வந்து வீக்காக இருக்கோம், சரண்டர் ஆகிட்டோன்னு அர்த்தம், வேணவே வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல. நம்ம வந்து நம்மளோட சூப்பீரியர்ஸ்க்கு சொல்லுவோம், அவங்க முடிவு பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. இப்போது லின்ஃபங் என்ன பண்ணுறான், அந்த ஸ்வாட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்களே ரிப்பேர் பண்ணுறதுக்கு, அதெல்லாமே ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வாய்ட் காட் லெவலுக்கு கொண்டு வந்துட்டான். ஆனாலுமே அவன் என்ன சொல்கிறான்னா, எனக்கு சான்ஸ் கிடைச்சதுன்னா உங்கள் எல்லாருமே ட்ரூ காட் லெவலுக்கு நான் கண்டிப்பாக மாற்றுறேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போது ஆன்செஸ்டர் வராது. என்னப்பா வேலைலாம் எப்படி போகுது அப்படின்னு கேட்கும்போது, எல்லாத்தையும் ரிப்பேர் பண்ணி முடிச்சிட்டேன், எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் வெப்பன்ஸும் கிரியேட் பண்ணி நான் இதில் வச்சிருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் அந்த வெப்பன் ஃபோர்ஜிங் மேனுவல் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து கொடுக்குறான். அதாவது நல்ல டேலண்டட் பீப்புளாக சூஸ் பண்ணி அவங்கள ட்ரெயின் பண்ணுங்க அப்படிங்கிறான். ஏன்னா இவனால எப்பவுமே இங்கே இருக்க முடியாதுல்ல. இதை பேசிக்கிட்டே இருக்கும்போது இவனுக்கு மெசேஜ் வருது, இந்த மாதிரி நார்த் சி டீமன் அபிஸ்ல மிகப்பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, ஒரு ட்ரூ காட் லெவலில் இருக்கக்கூடிய டீமன் எங்களை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு, சீக்கிரம் வா அப்படிங்கிறாங்க. இவன் என்ன கேட்குறான், சரிடா ஊஷன் சிட்டி என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டால், அங்கேயுமே டீமன் கிங்ஸ் வந்து பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்காங்களாம். அங்கே ஆல்ரெடி 2 வார் காட் இருக்காங்களே, அவங்க வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களாலையும் சமாளிக்க முடியல. சரின்னு சொல்லிட்டு லின்ஃபங் என்ன சொல்கிறான், நான் உடனே கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறான். இப்போ லின்ஃபங் ஸ்ட்ரெயிட்டாக கிளம்பி எங்கே போகிறான் அப்படின்னா, ஊஷன் சிட்டிக்கு தான் போகிறான். ஆக்சுவலாக இவனை எங்கே கூப்பிட்டாங்க, நார்த் சீக்கு தானே கூப்பிட்டாங்க. அதான் அந்த மனுஷன் கேட்குறாரு, என்னப்பா இங்கே வந்துட்டு அப்படின்னு கேட்டால், இல்லைங்க முதல்ல இங்கே சிச்சுவேஷனை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் போகிறேன் அப்படிங்கிறான். சரிங்க நிலவரம் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இந்த 2 வார் காட் இருக்காங்களே, அவங்க இப்போ தான் அவைக்கன் ஆனாங்க, அவங்களோட பவர் வந்து முழுசாக ரெக்கவர் ஆகலை. ஸோ கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இவனுமே என்ன சொல்கிறான், நான் வந்து பேட்டில் ஃபீல்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அந்த மனுஷன் என்ன சொல்கிறாரு, எப்பா அங்கே வந்து வாய்ட் காட்லாம் இருக்குது, அதாவது அந்த டீமன் கிங்கை விட இதெல்லாம் பயங்கர ஸ்ட்ராங்கு, எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இவன் என்ன சொல்கிறான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நான் சமாளிச்சுக்கிறேன், நீங்கள் அந்த போர்ட்டல் மட்டும் ஓப்பன் பண்ணுங்க, நான் பேட்டில் ஃபீல்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அங்கே பேட்டில் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சண்டை போய்கிட்டு இருக்குங்க. இங்கே 2 வார் காட் சண்டை போட்டுருக்காங்க, 10க்கு அந்த டர்ட்டில் காட் இருக்காரு. இருந்தாலுமே வந்திருக்கக்கூடிய டீமன் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்க போல தெரியுது. கரெக்டான டைமில் லின்ஃபங்குமே போய் சேர்றான், நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிறான். இப்போ காட் சீனியர் வெளியில் வராங்க. இவங்களை பார்த்த உடனே இந்த காட் இருக்கார்ல, இவர் கேட்குறாரு, யார் இந்த லேடி ஒயிட் கிளாத்தில், ட்ரூ காடாக இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் முழிக்கிறான். இவங்களை பார்த்த உடனே அந்த ஒரு டீமன் கேட்குது, யார் நீ அப்படின்னு கேட்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ அதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நம்ம ஆட்கள் எல்லாம் பின்னாடி வாங்க அப்படிங்கிறாங்க. மறுபடியும் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு சிறப்பான சம்பவத்தை அந்த இடத்துல பண்ணுறாங்க. போகிற இடத்துலலாம் ஒரு அடி தாங்க, அதுக்கு மேலே அடிக்கிறதே கிடையாது. அதையே அவங்க தாங்க முடியலல்ல.
இவ்வளோ நேரம் ஆட்ட போட்டுட்டு இருந்த டீமன் வந்து இறந்து போச்சு. இதை பார்த்து மற்ற டீமன் எல்லாமே அங்கேருந்து தெரிச்சு ஓடுதுங்க. இப்போ உள்ளுக்குள்ளேருந்து ஒரு குரல் கேட்குது, எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னுடைய க்ளோன் பாடியை நீ டிஸ்ட்ராய் பண்ணுவேன், உன்னை நான் கொல்லாமல் விட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு குரல். இவங்க என்ன சொல்கிறாங்க, நீ எதுக்குப்பா இவ்வளோ சிரமப்படுற, நானே அங்கே வரேன்னு சொல்லிட்டு வேகமாக உள்ளுக்குள்ளே போகிறாங்க. போகிறதுக்கு முன்னாடி லின்ஃபங் கிட்ட ரெடியாரு, நம்ம நார்த் சி போகணும் அப்படிங்கிறாங்க. உள்ளுக்குள்ளே போனவங்க டம்மால் டிமில் அடிக்கிற சத்தம் மட்டும் தான் கேட்குது, லைட்டு ஃப்ளாஷ் ஆகுது. அதுக்குள்ளே சோழியெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதே வேகத்தோட வந்து இவனை கூட்டிட்டு இங்கேருந்து கிளம்பியே போயிட்டாங்க. இவங்களுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாமல் திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த டீமன் இறந்ததுமே இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு டீமன் ரேஸ்க்கு. அடடா என்னடா இன்னொருத்தனும் இறந்து போயிட்டானே, மற்றவங்களெல்லாம் எப்படியாவது அலர்ட் பண்ணணும் அப்படிங்கிறானுங்க அவனுங்க. இங்கே நார்த் சீல பார்த்தீங்கன்னா டீமன்ஸோட அட்டகாசம் இன்னும் பயங்கரமாக இருக்குது. இந்த ஒரு பொண்ணு இருந்தா இல்லையா, ஒரு பிரின்சஸ், அவள் தான் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. ஆனால் அவளாலையுமே சுத்தமாக தாக்கு பிடிக்க முடியல. முடிஞ்ச வரைக்கும் சண்டை போகிறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த டீமன் என்ன சொல்லுது, எம்மா உன்னோட திறமெல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் என்ன பண்ணுறது, உன்னோட ஸ்ட்ரென்த்து பத்தலையே அப்படிங்குது. என்னப்பா பண்ணுறது, காடெல்லாம் ஓடி போயிட்டாங்க, சின்ன பசங்க தான் சண்டை போட வேண்டியதாக இருக்குது, உன்னை முடிச்சு விட வேண்டிய டைம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணலான்னு போகும்போது அவளுக்கு ஒரு மெசேஜ் வருது, உடனே அங்கேருந்து திரும்ப வா அப்படிங்கிற ஒரு மெசேஜ். இதை பார்த்த உடனே அந்த டீமன்ஸ் எல்லாம் அங்கேருந்து தெரிச்சு ஓடியே போச்சு. என்னடா டீமன்ஸ் ஓடி போச்சு அப்படின்னு பார்த்தா அப்போ லின்ஃபங்கோட என்ட்ரி. இந்த பொண்ணுக்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா ஒரு பேர்டு இருக்குது. எடுத்துட்டு லின்ஃபங்கை பார்க்க போகிறா. லின்ஃபங் வந்து க்ரீட் பண்ணுறான். அந்த பறவை பார்க்குது, என்னடா ஒரு சின்ன பையனை அமுச்சு வச்சிருக்காங்க அப்படிங்குது. நம்ம பறவை சும்மா இருக்குமா, இங்கே பாரு என் மாஸ்டர் வந்து ரொம்ப பெரிய ஜீனியஸு, நினச்சா உன்னை இங்கேயே கொன்றுவார் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு இது ரெண்டும் அடிச்சுக்குதுங்க. இப்போது இந்த பொண்ணு என்ன சொல்கிறான்னா, அவங்களுக்குலாம் ஒரு மெசேஜ் வந்தது, இந்த மாதிரி ஹெவன்லி காட் வராங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் இங்கேருந்து ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம காடஸ் வெளில வராங்க. நீ வா நம்ம போய் அவங்க கதையை முடிச்சு விட்டு வரலான்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே போகிறாங்க. இந்த பொண்ணு வேணாம் அப்படிங்கிற மாதிரி கையை காட்டுறா. இவன் என்ன சொல்கிறான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிறான். இப்போ அந்த டீமன்ஸ் எல்லாம் பேசிட்டு போகுது, என்னடா சொல்கிறீங்க, டீமன்ஸ் எல்லாம் செத்து போச்சா, முதல்ல இங்கேருந்து கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு ஒரு டீமன் சொல்ல, இன்னொன்று என்ன சொல்லுதுன்னா, ஒரு அடி அடிச்சிருந்தா நான் ஜெயிச்சிருப்பேன், சே இப்படி ஆகி போச்சேன்னு சொல்லிட்டு இன்னொரு டீமன் சொல்ல, அந்த இடத்துக்கு நம்ம காடஸ் வந்துருவாங்களா, வந்து வழக்கம் போல் சரியான சம்பவம் அப்படிங்கிறத பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே இருக்க டீமன்ஸால் சுத்தமாக தாக்கு பிடிக்க முடியலங்க. ஏதோ கையை இப்படி ஆட்டினாங்கனாலே கதை முடிஞ்சு போச்சு போல தெரியுது, எல்லா டீமனும் செத்து போச்சு. இப்போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஒரு டெக்னிக் ஒன்று பண்ண போகிறேன், சரியா, அது நீ நல்லா கவனிச்சுக்கோ, எந்த அளவுக்கு நீ புரிஞ்சிக்காமல் போகிற அப்படிங்கிறது உன் கையில் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இவங்க டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுற அந்த ஒரு டெக்னிக்கை வெளியில் இருக்கவங்களும் பார்க்குறாங்க. இந்த பொண்ணு உடம்புலேயும் ஒரு காட் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த ஒரு லேடி வந்து பார்த்தோன்னா ஹெவன்லி காட் ரெல்மில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இப்போ அவங்க ஹெவன்லி காட் லெவலில் இருக்காங்க. ஆக்சுவலாக அவங்களோட ஸ்ட்ரென்த் வந்து இன்னும் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, அவங்க பண்ண போகிற டெக்னிக்கே ஒரு வித்தியாசமாக இருக்குங்க. ஏதோ பிளானட்ஸுக்கு நடுவில் பறந்து போகிற மாதிரி இருக்குது. கரெக்டாக அங்கே தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோடில் அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.